எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நல தமயந்தி அவங்கள பற்றின ஒரு சின்ன கதை தான் பார்க்க போகிறோம். நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, நலன் வந்து ரொம்ப நேர்மையாக, ரொம்ப உண்மையாக, எந்தவித பாகுபாடும் இல்லாமல் ஒரு அரசாட்சி பண்ணிகிட்ருக்குற அரசன். நலனை பற்றின செய்தி தமயந்திக்கு தெரிஞ்சு, தமயந்தி நலனை தான் கல்யாணம் பண்ணுவேங்கிற மாதிரி முடிவெடுத்து ஒரு சுயம்வரம் வைக்கிறாங்க. அந்த சுயம்வரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. தேவலோகத்துலேருந்து இந்திரன் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கலந்துக்கிறாங்க. அப்போது தமயந்தி வந்து நலனை வந்து தன்னுடைய மணாளனாக எடுத்துக்கிறாங்க. அதில் கூட அந்த இந்திரன் என்ன பண்ணுறார், தமயந்தியை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக அவங்க 5 பேர் சேர்ந்து, தேவாதி தேவர்கள் 5 பேர் சேர்ந்து நலனை மாதிரியே உருவம் பண்ணி உட்கார்றாங்க. அதில் தமயந்தி வந்து கன்ஃபியூஸ் ஆகிறா. அதாவது எது உண்மையான நலன் அப்படிங்கிறது தெரியாமல். அப்போது அவ்வளோ ஒரு தீவிரமான அன்பு, ஒரு ரொம்ப நேர்மையாக அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கிட்டேயும் போய், இந்த 5 தேவாதி தேவர்கள்கிட்டையும் போய் சொல்கிறா, இந்த மாதிரி நான் வந்து நலனை தான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுத்திருக்கேன். நீங்கள் 5 பேர் ஒரே மாதிரி இருக்கிறனால எனக்கு யார் உண்மையான நலன்னு தெரியல. அப்போ எனக்கு நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும்னு அவங்கக்கிட்டேயே கேட்குறாங்க. அப்போது அவங்க அத்தனை பேரும் இந்த பொண்ணுடைய அந்த தூய்மையான மனசு, அன்பு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, பாருமா, தேவாதி தேவர்களுக்கெல்லாம் கண் இமைக்க மாட்டாங்க. கண் இமைக்கிறது வச்சா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். கண் இமைக்கிறவங்க வந்து மனுஷங்க தான். அது மூலமாகவே நீ வந்து நலன் ஏதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் தேவர்கள் உடம்புல இருந்து வியர்வை வரவே வராதுங்களாமா. வியர்வை வரல, அதையும் பார்க்குறா. அப்புறம் கழுத்தில் போட்ட மாலை போட்டே பார்த்தீங்கன்னா அப்படியே வாடாமல் அப்படியே புதுசாக இருக்குது. அப்புறம் அந்த உடம்புல வந்து அழுக்கே இல்லை, அந்த தூசி அந்த மாதிரி எந்த ஒரு டயர்ட்னஸும் இல்லாமல் இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க கால் கூட தரையில் தொடாமல் இருக்குது. அப்புறம் அவங்க நிழல் வந்து பூமியில் படாமல் இருக்குது. இது எல்லாமே பார்க்குறா தமயந்தி. நலனை பார்க்குறப்ப, உண்மையான நலனை பார்க்குறப்ப, நலன் வந்து பூலோகத்தில் இருக்கிற ஒரு ராஜா. அப்போ அவருக்கு வந்து வேர்வை வருது, அவருடைய கண் இமைகள் கொட்டுது. அப்புறம் உடம்புலேருந்து வந்து அந்த தூசு அந்த மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணும்போது வர அந்த அசதி இருக்குது. அப்புறம் கால் வந்து பூமியில் படுது. அவர் போட்டிருந்த மாலை கொஞ்சம் வாடி இருக்கு. இதெல்லாம் பார்த்து நலனை வந்து தன்னுடைய கணவரை அடைஞ்சிடுறாங்க. அந்த சுயம்வரம் முடிஞ்சிருது. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ தான் நம்ம கலிபுருஷன் வராரு. கலிபுருஷன் வந்து வரும்போது மற்ற ராஜாங்க இந்திரன் எல்லாம் கேட்குறாங்க, எங்கே போகிறீங்கன்னு கேட்குறப்ப, இந்த மாதிரி நான் தமயந்தியோட சுயம்வரத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் சொல்கிறாங்க, இல்லை, அவங்க சுயம்வரம் முடிஞ்சிருச்சு, தமயந்தி வந்து நலனை வந்து கணவராக எடுத்துட்டாங்க, முடிஞ்சுது அப்படின்ட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் கலிபுருஷனுக்கு வந்து ரொம்ப கோபம் வருது. நான் வந்து தமயந்தியை வந்து அதாவது நல்லா இருக்க விட மாட்டேன்னு ஒரு சபதம் பண்ணி என்ன பண்ணுறார், தன்னுடைய கூட வந்த சகோதரனையும் கூப்பிட்டுட்டு அவர் என்ன சொல்கிறார், நம்ம நலன் இருக்கிற இடத்துக்கு போவோம், அவரை வந்து நம்ம ஆட்கொள்ளுவோம், அவரை வந்து நம்ம கஷ்டம் கொடுத்து நலனும் இந்த தமயந்தி ஒன்றா இருக்காத மாதிரி நம்ம பிரிச்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அந்த நலன் இருக்கிற ராஜதானிக்கு வராங்க. அதே ஊரில் இருக்காங்க. 12 வருஷமாக வெயிட் பண்ணி பார்த்து ஒரு நாள் என்ன பண்ணுறார், நலன் வந்து டாய்லெட் போயிட்டு காலை கழுகாமல் அவர் வந்து ஆசமனம், அதாவது சாமி கும்பிட்றது, அந்த சந்தியாவந்தனம்னு சொல்லுவாங்க, அது பண்ணுறதுக்கு உட்கார்றார். சாமி பக்கத்தில் உட்கார்றார். அது பெரிய ஒரு தப்பான விஷயம். அதாவது ஒரு கெட்ட ஒரு பாத்ரூமு அந்த மாதிரி போகிறப்ப நம்ம கை கால் கழுவிட்டு தான் சுவாமி கிட்ட போகணுங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது இல்லைங்களா. அப்போ அசுத்தமாயிருது. அப்போது 12 வருஷம் நலன்கிட்ட எந்த குறையுமே இவர் கண்டுபிடிக்கல.
கலிபுருஷன். ஆனால் இந்த ஒரு குறையை கண்டுபிடிக்கிறார். இவர் ஒரு தப்பு பண்ணிட்டார்னு சொன்னோடனே நலன் மேலே அவர் போயிடுறார். அதாவது கலிபுருஷன் நலன் மேலே வந்து நலனுக்கு கெடுதல் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி இன்னொரு உருவம் எடுத்து நலனோட ஒரு தம்பி இருக்கார். நலனோட தம்பி பேர் புஷ்கரன். அந்த புஷ்கரன் கிட்ட போய் இந்த கலிபுருஷன் என்ன சொல்கிறார், நீ வந்து உங்கள் அண்ணாவை வந்து பகடை விளையாடுறதுக்கு, தாயம் விளையாடுறதுக்கு கூப்பிடு. அந்த பகடைக்குள்ளே நான் வந்து இருந்து உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஹெல்ப் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ பகடைக்காய் ஆடும்போது நான் அந்த பகடையில் வந்து இருந்து அந்த நீ என்ன நம்பர் சொல்கிறையோ அதை விழுகிற மாதிரி பண்ணி நலனுடைய சொத்து ஃபுல்லாக உனக்கே வந்து சேர்ற மாதிரியும், நீ வந்து இதை ஃபுல் ராஜ்யத்தையும் ஆளலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையும் தன்னுடைய நலனுடைய தம்பிக்கு அந்த புஷ்கரனுக்கு ஒரு ஆசை வார்த்தை சொல்லி அதே மாதிரியே நடந்து அந்த ராஜா சொத்து பதவி எல்லாமே போயிடுதுங்க நலனுக்கு. விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுங்க, கலிபுருஷன்கிட்டேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பழைய புராண கதைகளில் வர சின்ன சின்ன கதைகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போது நம்ம காலு கையை சுத்தம் பண்ணிட்டு தான் நம்ம கோயிலுக்கு போகவோ சாமி கும்பிடவோ நம்ம வீட்லேயே ஆனாலும் செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறதுங்க நலனுடைய கதையிலேருந்து. இந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள்லாம் தினமும் பார்ப்போம். ஓகேங்க, தேங்க்யூ.